ஒவ்வொரு கம்பெனிலையும் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணக்கூடிய டெலிமார்க்கெட்டிங் பேசுகிறப்போ அதுக்கு எதுவும் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா AIDA, ரெண்டாவது ஃபார்முலா SPIN. பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா டெலிமார்க்கெட்டிங். ஒவ்வொரு கம்பெனிலையும் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணக்கூடிய டெலிமார்க்கெட்டிங். இந்த டெலிமார்க்கெட்டிங்காகவும் நடக்கும், கஸ்டமர் சர்வீஸ்க்காகவும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பேச போகிறது மார்க்கெட்டிங்கை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ டெலிமார்க்கெட்டிங் பேசுகிறப்போ அதுக்கு எதுவும் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா AIDA, அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசர்வ், ஆக்ஷன். இது ஃபார்முலா நம்பர் 1. ரெண்டாவது ஃபார்முலா SPIN. ஓகே, மொதல் ஃபார்முலாவை பார்த்துட்டு ரெண்டாவது ஃபார்முலாக்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு அட்டென்ஷன். நம்ம பேசுகிறப்போ அவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான கண்டென்ட்டோடு நம்ம பேசுவோம். டெலிமார்க்கெட்டிங் எடுத்த உடனே நம்ம ப்ராடக்டை பற்றி டைரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களோட அட்டென்ஷனை நம்ம சைடில் கொண்டு வர்ற மாதிரியான விஷயங்களை முதல்ல நம்ம பண்ணணும். இது முதல்ல. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட். அவங்க இந்த கண்டென்ட்டை பேசுகிறப்போ அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். அவங்களோட இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்தணும். இது ரெண்டாவது. மூணாவது, கண்டிப்பாக அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் நடக்க போகுது, இதோட பெனிஃபிட்டை நம்ம சரியாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாலாவது, கால் டு ஆக்ஷன் பண்ண வைக்கணும். இது ஒரு மெத்தட். இப்போ ரெண்டாவது மெத்தடுக்குள்ளே போகலாம். SPIN, சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். நம்ம பேசுகிறப்பவே அந்த சிச்சுவேஷன் நமக்கு புரியணும். அந்த சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம ஒரு கொஸ்டின்ஸை அவங்கக்கிட்ட ரைஸ் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஃபினான்ஸ் தான் கொஞ்சம் இடையூறாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸை நம்ம ப்ளே பண்ணணும். இது எஸ்ஸோட இது. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரியான பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்கணுன்னா கட்டாயம் அதுக்கு சொல்யூஷன் இது தான் அப்படின்னு சொல்கிறது. ப்ராப்ளம் பேஸ்டாக கொஸ்டின்ஸை அவங்கக்கிட்ட கேட்குறது. நீங்கள் வாடகை கொடுத்துட்ருக்கிறதுனால அதிக நாட்கள் வாடகை கொடுக்கறதுக்கு அந்த கமிட்மெண்ட்டுக்கே போகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா வாடகை கொடுக்கறதுங்கிறது உங்கள் சொந்த வீட்டுக்காக மாறிடும் இப்படிங்கிறத சொல்கிறது. இது ரெண்டாவது கொஸ்டின்ஸுக்கான தீர்வு. மூணாவது இம்ப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ். நீங்கள் இதை செய்யலைன்னா அதோட பின் விளைவுகள், இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்கலைன்னா அதில் உங்களுக்கான ஸ்ட்ரெஸ், நீங்கள் இந்த EMI கட்டுறதுனால உங்களுக்கு நடக்க போகிற ஸ்ட்ரெஸ், இதை நீங்கள் இப்போ கவனிக்காமல் விட்டிங்கன்னா அதனால் நடக்க போகிற விளைவுகளை பற்றி கேள்வி கேட்குறது. இன்றைக்கி நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும், நீங்கள் நம்பர் 1 வர்றது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மூணாவது இம்ப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ். நாலாவது நீட் பே ஆஃப், கட்டாயம் தேவை. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள். இப்போ நீங்கள் இந்த ரிஸ்க் எடுத்து இதை நீங்கள் எங்கள் மூலமாக சரி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடு வாங்கிறதுக்கு எங்கள் மூலமாக ஒரு தீர்வு எடுத்தீங்கன்னா, இப்போ இந்த இன்சூரன்ஸை எங்கள் மூலமாக போட்டிங்கன்னா, உங்கள் காரை நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுனால இப்படிங்கிற சொல்கிறப்போ அதை பேஸ்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸோ அந்த மாதிரி தீர்வுகள் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அந்த டெலிமார்க்கெட்டிங் அதோட கன்வர்ஷன் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு டெலிமார்க்கெட்டிங்கில் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும், ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். அதே மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்கணும். அந்த கொஸ்டின்ஸ்லே எந்த கொஸ்டின்ஸ் அந்த கஸ்டமருக்கு சூட்டபுளோ அந்த கொஸ்டின்ஸை கேட்டு அந்த கான்வர்சேஷனை அதிகப்படுத்தி நம்மளோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண வைக்கிறது தான் டெலிமார்க்கெட்டிங்கோட. இந்த ஃபார்முலா 2ஐயும் பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லீட் ஜென்ரேட்டை சேல்ஸாக க்ளோஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண்.